காரைக்குடி நூறடி சாலையில் வைத்து ரவுடி மனோவை மர்ம கும்பல் ஓடவிட விரட்டி வெட்டி கொன்றிருக்கிறது. காரைக்குடியில் பிரபல ரவுடி மனோ இன்று காலை ஓடவிட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நூறடி சாலையில உதயா ஜவுளி கடை ஒன்று இருக்கு. இந்த கடைக்கு எதிரில் உள்ள ஒரு சந்தில பிரபல கஞ்சா குற்றவாளி மனோ என்பவர் சேர்வாவூர் பகுதியை சேர்ந்தவர். அவர் மேல கஞ்சா விற்பனை செய்வதாக வடக்கு காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த இதுல அவர் வடக்கு காவல் நிலையத்தில் கண்டிஷன் பெயில், அவர் நீதிமன்றத்தில் பிணையில் வெளியில் வந்ததுக்காக கண்டிஷன் பெயில் போடுவதற்காக அவரும் அவரது நண்பர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஆளுக்கு ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்திருக்காங்க. அப்போது அவர்கள் எதிர் திசையில் வந்த ஒரு கார் அவர்கள் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் மனோ மற்றும் தப்பி அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் ஓடி உதயா ஜவுளி கடை அருகே வந்துள்ளார். அவரை விரட்டி வந்த 3க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் அறுவரால் அவர் கடுமையாக வெட்டியதில் மனோஜ் சம்பவ இடத்திலேயே பலியாயிட்டாரு. அவருடன் வந்த நண்பர்கள் இருவரை காவல்துறையினர் அழைத்து இப்போது சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து காரில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை பிடிப்பதற்கு காவல்துறையினர் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.